நம் வீடியோலே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. நேயர்களுக்கு காலை வணக்கம். கார்டியாக் ரீஹபிலிட்டேஷன், அதாவது இதயநல மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத போன வாரம் பார்த்துருக்கின்றோம். ஸோ இப்போ இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு ரீஹேப் ப்ரோக்ராமுடைய ஒரு முக்கியமான ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோயாளிகளுக்கும் அவர்கள் கூட இருக்கிறவர்களுக்கும் வரக்கூடிய சந்தேகங்கள், உடல்நிலை சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை போக்குவது தான் இந்த ஒரு முக்கியமான நோக்கமாகும். ஸோ முக்கியமாக இப்போ நம்ம பார்த்தோன்னா குவெஸ்டின்ஸ், அதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சிலது சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், நீங்களே இதை அனுபவிச்சிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் நோய் வரும்போதும் இதை அனுபவிச்சிருக்கலாம். உதாரணத்திற்கு, எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது டாக்டர், இத்தனை சில நோய்கள்லாம் வந்திருக்கு போயிருக்கானா இந்த மாதிரியான ஒரு கொடிய நோய், தீவிர நோய், மாரடைப்பு அப்படிங்கிற நோய் எதனால் எனக்கு வந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், வாழ்க்கை முறை அபாயக்குறிகள், உடல் நலம் சம்பந்தப்பட்ட அபாயக்குறிகள், இவை யாவையுமே அவர்கள் ஒரு பொருட்டாக நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம். அதை பற்றி தெரியலை, விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தினால் அதை நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக வருது, எதனால் வந்தது. இதை ஆன்சர் பண்ணுறதுக்கோ இதை விளக்கி சொல்கிறதுக்கோ நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதில்ல. நான் இப்போ மருத்துவமனையில் இருக்கும்பொழுதோ, அப்போ தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கும்போது அவர்களுக்கு அந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கான ஒரு தருணம் கிடைப்பதில்லை. ஸோ இந்த ரீஹேப் ப்ரோக்ராம் அதுக்கு ரொம்ப உதவி செய்யுது. ஸோ இந்த ரீஹேப் ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர், அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 6 மாதங்கள் வரை இந்த நோயாளிகள் வாரம் 2 முறையோ 3 முறையோ இந்த ரீஹேப் ப்ரோக்ராமில் கலந்துக்கணும். ஸோ அவர்களுக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு செஷன், இந்தந்த செஷன் இந்தந்த நாட்களில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அவர்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ செலவழித்து இந்த செஷனை அட்டென்ட் பண்ணணும். இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸசைஸ், எஜுகேஷன் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த கமிட்மெண்ட் ஒரு 3 to 6 months கமிட்மெண்ட் பேஷண்ட்ஸும் கொடுக்கணும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் கொடுக்கணும். இந்த ஒத்துழைப்பு இருந்தால்தான் அவர்களுக்கு நீண்ட நாள் ஒரு பூரண குணமடைய நல்ல வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ரீஹேப் ப்ரோக்ராமில் முக்கியமாக நான் சொல்கிற சில கேள்விகளை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய் வந்துடுச்சு, சரி பரவாயில்ல, இதனுடைய பின் விளைவுகள் எனக்கு என்னெல்லாம் இருக்கக்கூடும். ஸோ இப்போ இதை சிகிச்சை முடிச்சாச்சு, இப்போது அறுவை சிகிச்சையோ ஆன்ஜியோபிளாஸ்டியோ எதுவோ மருந்துகளும் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அவர்களுக்கு என்ன புரியாது அப்படின்னா, பிற்காலத்தில் 1 வருடத்திலோ 5 வருடத்திலோ 10 வருடம் கழித்தோ அந்த வியாதியின் பின் விளைவுகள், காம்ப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கக்கூடும், நான் எதெல்லாம் எப்படி முன்னேற்பாடுகளும் செய்து கொள்ள வேண்டும், ஏதாவது தடுப்பு முறைகள் இருக்கின்றதா. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட இப்போ பார்க்குறோம். ஸோ அதுக்கு நாங்கள் அவர்களுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் எடுத்துட்டு அவர்களுக்கு அந்த வியாதி வரும் தருணத்தில் என்ன மாதிரியான அவர்களுக்கு அடைப்புகளோ, வியாதி எந்த நிலையில் இருந்ததோ அதையும் அசஸ் பண்ணிட்டு தான் இதற்கான ஒரு பதிலை நாங்கள் ஆராய்ச்சி செய்து அளிக்க முடியும். ஸோ இதுவும் ரீஹேப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் ஒரு முக்கிய விஷயமாக இருக்குது. அவர்களுடைய ப்ரோக்னோசிஸ், அதாவது பிற்காலத்தில் அவர்களுடைய உடல் நலம், மனநலம், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ இன்னும் சில கேள்விகள் என்னெல்லாம் வருது. ஸோ எனக்கு இந்த வியாதி இருக்குது டாக்டர், ஸோ இப்போ என்னுடைய குழந்தைகளுக்கும் இந்த ஹார்ட் அட்டாக் போன்ற வியாதி வர வாய்ப்புண்டா, ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும். ஸோ ஜெனட்டிக்காகவும் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் ஃபாதருக்கு இருந்தது, அவர் மதருக்கு இருந்தது, இப்போ எனக்கும் வந்திருக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு வராமல் நான் இருக்க என்ன செய்ய வேண்டும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அடுத்தது முக்கியமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போன உடனே என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியறதில்ல. எப்போ அவர்கள் நல்ல ஒரு ரெகுலர் லைஃப், அதாவது வேலைக்கு செல்வதோ, முன்னாடி இருந்த மாதிரி ஒரு சோஷியல் லைஃப், அதே மாதிரி எப்போ அவர்கள் செக்ஷுவல்
லைஃப்லையும் ஈடுபடலாம் அதுங்கிறது ரொம்ப ஒரு சில முக்கியமான கேள்விகளாக அமைஞ்சிட்ருக்கு. இதுக்கும் ஒரு மருத்துவ ரீதியாக நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து எப்படி அவர்கள் பேக் டு ரொட்டீன் லைஃப் ஹெல்த்தி லைஃப்க்கு எப்படி போகணும், கிராஜுவலாக எப்படி அவங்க ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெலாம் நல்ல ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். இதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாங்கள் ரீஹேபில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்னென்னா மருந்து மாத்திரைகளுடைய முக்கியத்துவம். ஸோ இப்போ மருந்து மாத்திரைகள் 4-5 எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் உண்டு. ஸோ அது அந்த ஒரு மாத்திரையின் தன்மை என்ன, அது எதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் எடுத்து சொல்லும்போது டெஃபினட்டாக அதை பேஷண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க, ஓரளவுக்கு அந்த மருந்தை ரெகுலராக எடுத்துக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் கூட அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நீண்டகால ப்ரோக்ராம் ஒரு பயிற்சி தான் இந்த ரீஹேப் ப்ரோக்ராம். அந்த ரீஹேப் ப்ரோக்ராமை 3 to 6 months செஞ்ச பிறகு முடிச்சிடலாமா விட்டுடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இது ஒரு வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டிய சில வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் இதனுடைய அடிப்படை. ஸோ அந்த வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அதை பின்பற்றும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல பயனும் கிடைக்குது. நீண்ட நாட்களுக்கு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர்களுக்கு மெதுவாக பதில் தெரிந்துவிடும். ஏனெனில் காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் மருந்து மாத்திரைகளை சீராகவும் எடுத்துக்கொண்டு அதிகமாக மருந்து மாத்திரைகளிலும் டிபெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், பிஹேவியர் சேஞ்ச், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி நான் சொன்ன மாதிரி இது ஒரு கூட்டு முயற்சி தான். ஆஸ் அ டீம் ஒர்க் நாங்கள் இங்கே இதை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அவர்களுடைய உடல் எடை, அப்புறம் அவர்களுடைய உணவு முறை இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்காக ஒரு நிபுணர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்களுடைய உடற்பயிற்சி நிலை, எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி இதையும் அசஸ் பண்ணிவிட்டு அவர்களுக்கு சரியான ஒரு எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி மனநிலை, அதாவது எந்த மனநிலையில் அந்த நபர் இருக்கிறார்களோ, அவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் இருக்கிறார்களோ அதே பொறுத்து தான் அவர்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த வியாதியிலிருந்து மீண்டு வர முடியும், பிறகு எப்படி வியாதி வராமல் திரும்ப காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ மனநிலை, மென்டல் ஸ்டெபிலிட்டி ஆர் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டிசீசஸ்லேருந்து பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு குணம் கிடைப்பதற்கு. ஸோ இதனால் இதற்கான நிபுணர்கள், மனநல ஆலோசகர்களும் இந்த குழுவில் சேர்ந்து வேலை செய்கிறத நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஸோ இது ஒரு டீம் ஒர்க்காக செஞ்சு அந்த பேஷண்ட்ஸே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் ஒரு இலக்கு அமைத்து கொள்கிறார்கள். ஸோ இப்போது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு 60 வயது பெண்மணி. ஸோ அவர் ஒரு 3 மாதம் ஆகிவிட்டது. பைபாஸ் சர்ஜரி எல்லாம் முடிந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அந்த சர்ஜரியின் எஃபெக்ட்லாம் அவர்களுக்கு சரியாகிவிட்டது. ஸ்கார் எல்லாம் நல்லா ஹீல் ஆகிடுச்சு. ஸோ அந்த நிலைமையில் அவர்கள் ரீஹபிலிட்டேஷன் அப்படிங்கிற எங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனதை பாதித்து கொண்டிருந்த ஒரு கேள்வி வந்து, இது வந்து எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எனக்கு வரும்னு. நான் எப்பயுமே நல்ல உணவு எடுத்துப்பேன், நல்ல ஒரு உடற்பயிற்சி, எக்ஸசைஸ், வாக்கிங் இதெல்லாம் ரெகுலராக பண்ணுவேன், வேறு எந்த பழக்கங்களும் எனக்கு கிடையாது, பின்ன ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்தது, என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மனதில் இருந்த ஒரு மிக மிக பெரிய ஒரு கவலை. ஸோ இதை வந்து கவலைப்படாதீங்க, இது வந்து யாருக்குமே இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கக்கூடாது, இது வரக்கூடிய ஒரு வியாதி தான் அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டுடாமல் அவங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நாங்களும் செஞ்சோம் ஆஸ் எ டீம். ஸோ கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன இருந்தது அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரோப் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருந்தது. ஏன்னா எடுத்த உடனே சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லை. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வாழ்க்கை முறை அபாயக்குறிகளோ, அவங்களுக்கு பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகளோ எதுவுமே இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப அவங்க அந்த நோயாளியின் மனதை துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், க்ரானிக் மென்டல் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த முக்கியமான மனக்கவலை, மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த நபருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் அட்டாக் வரக்கூடியதுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக அமைஞ்சு அவங்களுக்கு நோயும் வரத்துக்கு காரணமாயிடுச்சு. ஸோ இதை வந்து எடுத்து சொல்லும் பொழுது தான் அவங்களுக்கு அதோடைய முக்கியத்துவம் புரியுது. அவங்களுக்கே சரி இது நமக்கு இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறதே ஆஸ் அ டீம், ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ ஹெல்த் கேர் டீம் நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லும்பொழுது புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை படிப்படியாக அவங்க சரி செய்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு நார்மல்
ஹெல்த்தி மென்டல் ஸ்டேட்டஸ்க்கு வரவும் நாங்கள் ரொம்ப உறுதுணையாக இருந்தோங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நாம் வாழும் சமூகத்தில் தீயவைகளை விட்டு நன்மைகளை எவ்வாறு அறிந்து வாழ்வது என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் போக்குவரத்து தொடர்பாக, வாகனங்கள் தொடர்பாக மற்றும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது உணவகங்கள், இப்போ போதுமான வாகன நிறுத்தம், பார்க்கிங் வசதி இல்லாத உணவகங்கள் மூடப்படும் என்பதுதான் அந்த செய்தி. அந்த செய்தியை பார்க்குற போது பொதுவாக போக்குவரத்து நெரிசலுக்கு பார்க்கிங் வசதி இல்லாத ஒரு விற்பனையகங்கள் அல்லது வணிக நிறுவனங்கள் ஒரு முக்கியமான காரணம் என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு உணவகங்கள் தொடர்பாக இந்த ஒரு எச்சரிக்கை என்பது விடப்பட்டிருக்கிறது. ஆனால் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்பது, உணவகங்கள் மட்டும் தான் இத்தகைய போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமா என்கிற கேள்வியை நாம் எழுப்பிக்கொள்ள வேண்டும். சென்னையில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், கடைகள், இவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால், சாலைகளில் ஓரமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடைகளை எடுத்துக்கொண்டால், பெரும்பாலான வணிக நிறுவனங்களுக்கு வாகன நிறுத்த இடம் கிடையாது என்பதுதான் உண்மை. ஆனாலும் கூட இந்த வணிக நிறுவனங்களை கட்டுவதற்கான அனுமதியை மாநகராட்சி வழங்குகிறது, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழங்குகிறார்கள். ஒரு வணிக நிறுவனத்திற்கு அனுமதி வழங்குகிற போது பார்க்கிங் வசதி இருக்கிறதா என்பதை பார்ப்பது என்பது மிக மிக முக்கியம், அவசியம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி பார்க்குற போது அத்தகைய ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டிய அதிகாரிகள் அவர்கள் தங்களுக்கு தேவையான சில ஆதாயங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் வெகு சுலபமாக அத்தகைய அனுமதிகளை அளிக்கிறார்கள். இதன் விளைவாக பெரும்பாலான இடங்களில் சென்னையில் இன்றைக்கு ஏற்படக்கூடிய வாகன நெரிசலுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்பது, சாலையோரங்களில் இது போன்ற வணிக நிறுவனங்கள் முன்னால், அதுவும் பார்க்கிங் வசதி இல்லாத நிறுவனங்கள் முன்னால் நிறுத்தப்படுகிற கார்கள் ஒரு முக்கிய காரணம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை எப்படி ஒழுங்குபடுத்துவது, இதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஏனென்று கேட்டால், ஒரு நகரத்திற்கு தேவையான போதுமான பார்க்கிங் வசதியை, வாகன நிறுத்த வசதியை செய்து தருவது யாருடைய கடமை என்று பார்த்தால், அது அடிப்படையில் அரசினுடைய ஒரு கடமை தான். ஒரு நகரத்தை நீங்கள் உருவாக்குகிற போது, கட்டமைக்கிற போது, கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்குகிற போது நீங்கள் இந்த வாகன நிறுத்தம் என்கிற விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு பகுதியில் இவ்வளவு வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன, ஒரு நாளைக்கு இவ்வளவு வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று சொன்னால், அந்த பகுதியில் அதற்கேற்ற வாகன நிறுத்தங்களை ஏற்படுத்துவது அரசினுடைய கடமை. பொது வாகன நிறுத்துமிடங்களை ஏற்படுத்த வேண்டும். வெளிநாடுகளெல்லாம் அப்படித்தான் செய்கிறார்கள். அதற்கான கட்டணத்தையும் கூட வாகனம் நிறுத்துவர்களிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இங்கு அப்படிப்பட்ட எந்த வசதியும் செய்யாமல் கடை வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் கடையை மூடுங்கள் என்று சொன்னால், ஒருவர் ஒரு சிறிய உணவகம் ஒன்று நடத்துகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் அந்த உணவகத்தையே பல்வேறு விதமான போராட்டங்களுக்கிடையே நடத்தி கொண்டிருப்பார். அப்படி இருக்கிற போது அவர் கார் பார்க்கிங் அளவிற்கு இடவசதி வைத்திருந்தால் தான் அந்த உணவகத்தை நடத்த முடியும் என்று சொன்னால், சிறிய அளவிலான அல்லது நடுத்தர அளவில் தொழில் செய்யக்கூடிய அனைவரையுமே அது ஒழித்து கட்டுகிற முயற்சிகள் இருக்கும். அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னால், மிகப்பெரிய அளவிற்கான, அதாவது இந்த வணிக வளாகங்கள் அல்லது மிகப்பெரிய ஒரு பிராண்டட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய உணவகங்களுக்குத்தான் மக்கள் செல்ல வேண்டும் என்கிற நிர்பந்தம் ஏற்படும். இது உண்மையிலேயே ஒரு நியாயமற்ற போக்கில் தான் போய் முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கிற போது சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், இடைநிலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு போக்கைத்தான் நீதிமன்றங்களும் அரசும் மேற்கொள்ள வேண்டும். மாறாக அவர்களிடம் வாகன நிறுத்த வசதி இல்லை என்பதற்காகவே அவர்களுடைய உணவகங்களை மூடச் சொல்வது என்பது நியாயமற்ற ஒரு செயல். இந்த இடத்தில் நாம் வேறொரு அடிப்படையான கேள்வியையும் எழுப்ப வேண்டியிருக்கிறது. அதாவது, ஒரு ஆண்டில் இந்தியாவில் எத்தனை லட்சம் வாகனங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன? எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வாகனங்கள் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்படுகின்றன. இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள். இப்பொழுதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் கூட 2 கார்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு வீடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஏனென்றால் மிக சுலபத்தவணைக்கு நீங்கள் ஒரு 5000 ரூபாயை செலுத்திவிட்டு நீங்கள் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்து விடலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு வாகனங்களை வாங்குவது என்பது சுலபமாகிவிட்டது. அப்படி இருக்கிற போது நீங்கள் வாகனங்களை வாங்குவதிலோ அதில் பதிவு செய்வதிலோ எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் நிறைய தெருக்களில் நீங்கள் பார்த்தால் கூட வீடுகளின் முன்பு ஏராளமான வாகனங்கள் சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அப்படி இருக்கிற போது நாம் வாகனங்களை விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, வாகனங்களை வாங்குவது தொடர்பான எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் திடீரென ஒரு நாள் நீங்கள் பார்க்கிங் மட்டும் உங்களிடம் இல்லை, ஆகவே நீங்கள் அந்த இதை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால், அது உண்மையிலேயே
ஒரு முழுமையற்ற ஒரு போக்கு என்று தான் நான் பார்க்கிறேன். சென்னை போன்ற நகரங்களில் நிச்சயமாக வாகன நெருக்கடி என்பது பிரம்மாண்டமானதாக மாறிவிட்டது. சென்னை மட்டுமல்ல, கோவை, மதுரை என்று நீங்கள் எந்த நெல்லை என்று நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எந்த பெரிய நகரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட வாகன நெரிசல் என்பது அந்த பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்படுகின்றன. அதுவும் சில சமயங்களில் மணிக்கணக்கில் கூட வாகனங்கள் தேங்கி நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதற்கு முக்கியமாக வாகனங்களை நாம் இங்கே இறக்குமதி செய்கிற அளவுக்கு அல்லது வாகனங்களை நாம் விற்கிற அளவிற்கு நாம் சாலை வசதிகளை நாம் அதிகரிக்கவில்லை, பார்க்கிங் வசதிகளை அதாவது வாகன நிறுத்துமிட வசதிகளை அதிகரிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆக ஒருபுறம் ஒரு வர்த்தக ரீதியான நடவடிக்கைக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, வாகனங்களை விற்பது தொடர்பான விஷயங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதே சமயத்தில் பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கும் நாம் எந்த முயற்சியும் ஏற்படுத்துவது கிடையாது. மாறாக தனியார் வாகனங்களை வைத்திருப்பவர்கள் அல்லது அந்த வாகனங்களை நிறுத்தி வைக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் உடனடியாக நாம் நிர்பந்தங்களை ஏற்படுத்துவது என்ன நியாயம்? இதுதான் நான் அடிப்படையாக இங்கு நாம் முன்வைக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஏனென்றால் பல நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கார் வாங்குவதற்கு ஒரு கார் ஒரு வீட்டில் இருக்கிறது என்றால் இன்னொரு காரை அவர்கள் கூடுதலாக வாங்குகிறார்கள், இன்னொரு வாகனத்தை வாங்குகிறார்கள் என்றால் அதற்கு பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அவர்கள் அதிக அளவிற்கு அந்த வரிகளை அவர்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதே சமயத்தில் அவர்கள் இதை ஒரு நிர்பந்தமாக செய்வதில்லை. எல்லா இடங்களிலும் அவர்கள் போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது உதாரணமாக சமீபத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஒரு திட்டத்தை ஒரு ரயில் நிலையத்தில் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ரயில்வே துறையினர். அது என்னவென்று கேட்டால் சைக்கிள் வசதி. அது ஒரு நல்ல திட்டம். அதாவது நீங்கள் 3000 ரூபாய் ஒரு வைப்பு தொகையாக நீங்கள் அந்த ரயில்வே நிர்வாகத்திடம் நீங்கள் கொடுத்து விட்டால் நீங்கள் இப்போ ட்ரெயினிலிருந்து அந்த ரயிலிலிருந்து நீங்கள் இறங்கி உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு, ஏனென்றால் பெரும்பாலும் ரயிலை பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஒரு கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பார்கள் என்கிற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் அவர்கள் அங்கே ரயில்வே நிர்வாகம் அளிக்கக்கூடிய சைக்கிளை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வரலாம். பிறகு அடுத்த நாள் போகும்போது நீங்கள் திரும்பவும் பணிக்கு செல்கிற போது அந்த சைக்கிளை அங்கே விட்டுவிட்டு வந்து விடலாம். சைக்கிள் காணாமல் போய்விட்டாலோ பழுதடைந்து விட்டாலோ அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு 3000 ரூபாய் வைப்புத் தொகை என்பது அவர்களிடம் இருக்கும். இது ஒரு நல்ல திட்டமாகத்தான் நமக்கு தெரிகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் இதை இன்னும் கூட நாம் விரிவாக பார்க்கலாம். இதை எந்த அளவிற்கு மக்கள் பயன்படுத்துவார்கள் என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் சைக்கிள் பயன்படுத்துவது எல்லாம் ஏதோ சாதாரண மக்களுடைய ஒரு விஷயம், வசதியற்றவர்களுடைய ஒரு விஷயம் என்பது போன்ற போலியான ஒரு அந்தஸ்து இங்கு உருவாகிவிட்டது. இது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான ஒரு மனப்பாங்கு. ஏனென்றால் சீனா போன்ற நாடுகளில் இன்னும் பல நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் மக்கள் சைக்கிளை பயன்படுத்துகிறார்கள். அது உடல்நலத்திற்கு நல்லது என்பது மட்டுமல்ல, சுற்றுச்சூழலுக்கு அது நல்லது என்கிற அடிப்படையிலும் கூட மக்கள் சைக்கிளை பயன்படுத்துகிறார்கள். செலவில்லாதது என்றும் கூட அவர்கள் பார்க்கிறார்கள். இப்பொழுதும் கூட நீங்கள் பாண்டிச்சேரி போன்ற இடங்களுக்கு போனால் அங்கு தங்கியிருக்கக்கூடிய ஐரோப்பியர்களில் நிறைய பேர் சைக்கிளைத்தான் முதன்மையாக பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். வெளிநாடுகளிலும் அதுதான் நடைமுறையாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது சைக்கிள் போன்ற வாகனங்களை நாம் பயன்படுத்துவதை நாம் கலாச்சார ரீதியாக ஊக்குவிக்க வேண்டும், மனோரீதியாக ஊக்குவிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் முன்பெல்லாம் சைக்கிள் வாடகைக்கு விடுகிற கடைகள் இருந்தன. இப்பொழுதெல்லாம் அந்த கடைகளை மறைந்து போய்விட்டன. அப்பொழுது உண்மையில் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு சைக்கிளை வாடகைக்கு விடக்கூடிய விஷயங்களை நீங்கள் ரயில் நிலையங்களிலேயே ஆரம்பிக்கலாம். இப்படி போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பல நீண்டகால திட்டங்கள் தேவை. உணவகம் வைத்திருப்பவர்களுடைய கழுத்தை பிடித்து நெரிப்பதால் மட்டும் இந்த பிரச்சனையை நாம் தீர்க்க முடியாது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் செய்யும் செயலும் திறனும் சிறந்தனவாகவே இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் நினைக்கும் எண்ணங்கள் நமக்கு ஈடேறும் என்கிறார்கள் பல துறைகளில் சாதித்தவர்கள். எனவே அவர்களின் சாதனைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். இன்று எந்த சாதனையாளரை நாம் சந்திக்க போறோம் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடையிலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் டாக்டர் எஸ். சுந்தர். ஒரு சமூக சேவகரா, ஒரு மருத்துவரா இவரோட பணிகள் அப்படின்னு வரும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மருத்துவம் அப்படின்ற ஒரு பணியில இருக்கிறவரே சமூகத்துல மருத்துவம் சார்ந்த தேவைகள் இருக்கிற பல பேருக்கு பல விதத்துல உதவி பண்ணிட்டு இருக்காரு. எந்த மாதிரியான உதவிகள் தேவை, அதை எப்படி இவர் செஞ்சுட்டு இருக்காருன்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு சமூக சேவகரா, மருத்துவரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. நீங்கள் அடிப்படையில் ஒரு மருத்துவர், பொது மருத்துவம் மற்றும் மறுவாழ்வு அப்படின்றது இருந்தாலும் அதை தாண்டி சேவை அப்படின்ற ஒரு பார்வை இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் உங்களோட துறை சார்ந்த விஷயங்களையே அதுக்கு தேவைப்படுற மனிதர்களுக்கு அதற்கான உதவிகளை நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க. இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனம் அப்படின்னும் போது ஒரு பெரிய குறைபாடு, எல்லாராலையும் அந்த
தேவையை வந்து முழுமையாக பூர்த்தி பண்ணிக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு மருத்துவராக அவங்களுக்கான ஒரு தேவைகளை அந்தந்த இடத்துக்கே போய் என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத அணுகி அவங்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டு வரீங்க. இன்னும் அதையும் தாண்டி கண் பார்வையற்றவர்கள் அவங்களுக்கான ஒரு தேவைகள் அப்படின்னும் போது எந்தெந்த விதத்திலெல்லாம் பொருள் ஈட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியுமோ அதையெல்லாமும் உங்களோட பணிகளோடு சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு மருத்துவராக உங்களோட பணிகளுக்கு இடையில இந்த மாதிரியான ஒரு பார்வை, இந்த மாதிரியான ஒரு சேவை மக்களுக்கு தேவை, அதை நாம் போய் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு? நான் பிஜியாக சேரும்போது இது ஒரு புதுமையான ஒரு ஸ்பெஷாலிட்டி, மறுவாழ்வு மருத்துவம், ஆங்கிலத்தில் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் அப்படின்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு ஃபிசியோதெரப்பி மாதிரி இருக்குது, அதுலேயே ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லி கொடுப்பாங்க, கேலிப்பர்ஸ் இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் செய்வதற்கு அது எப்படி செய்கிறாங்க, அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அது எப்படி அது தயார் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு அந்த பிஜி கோர்ஸில் சேர்ந்தபோது, நான் சொல்கிறது 1989 நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டுருக்கோம். ஒரு முகாம் நடத்தலாம் அப்படின்னு எங்கள் டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது எங்களுக்கு கொஞ்சம் வாலண்டியர்ஸ் தேவை, இங்கேருந்து எட்டி ஒரு கிராமத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது கை தூக்க சொன்னாங்க. யாருமே நாங்கள் எதுக்கு நாங்கள் சென்னை விட்டுட்டு எங்கே எதாவது போகணுமா அப்படின்னு சொல்லி நான் யாருமே கை தூக்கலை. அப்புறம் சொன்னார், ஐயோ நீங்கள் எல்லாருமே கை தூக்குவீங்கன்னு நினச்சோம், ஏன்னா அந்த முகாம் வந்து கொடைக்கானலில் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லாரும் கையை தூக்கிட்டோம். ஏன்னா நம்ம 3 நாள் கேம்ப்பு, அதில் ஒரு அரை நாள் வந்து எத்தனை மாற்றுத்திறனாளி இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் கையை தூக்கினோம். அரை நாள் வந்து முகாம் நடக்கும், 2 நாள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி போனேன். முதல் நாள் இறங்குறோம். பஸ்ஸை விட்டு இறங்கும் போது நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகி வந்துடுங்க, 200 பேர் மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் கூடியிருக்காங்க அப்படின்னாங்க. மொத்தமாக 200 தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை இன்னைக்கு மட்டும் 200, நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க, நாளைக்கு ஒரு 320 இருக்காங்க அப்படின்னா. கடைசியில் அந்த கோக்கர்ஸ் வாக்குன்னு ஒன்று இருக்குது, 3 நாள் டயர்டாகி ஒரு அரை மணி நேரம் தான் அந்த முகாம்லேருந்து டைம் எடுத்து கொஞ்சம் சுத்த முடிஞ்சுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கொடைக்கானல்லே இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க எத்தனை கிராமங்கள் இருக்குது, எத்தனை ஊரில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எனக்கே வந்தது. நாங்கள் பார்ப்பது எல்லாமே இங்கே சென்னையில் தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம புத்தகத்தில் படிக்கும்போது புள்ளி விவரம்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 7.5%, அதாவது உலகத்திலேயே பார்க்கும்போது 5லேருந்து 10% மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க. அதில் நிறைய பேர் கை கால் ஊனம் உள்ளவர்களாக தான் இருக்காங்க. இந்த விழிப்புணர்வு வந்த பிறகு தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்து, எனக்கு ஒரு கிளினிக் இருக்குது சென்னையில், ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல அவங்களால வர முடியாது, நம்ம தான் அங்கே போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 97 1997 ஃப்ரீடம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்து இந்த மாதிரி முகாம்களை செய்ய ஆரம்பித்தேன். முதல் முகாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, இங்கே சென்னை அருகில் உள்ள கேளம்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் ஒரு முகாம் நடத்தினோம். அதுக்கப்புறம் 200க்கு மேலே முகாம்கள் நடத்தியாச்சு. எப்போ நாங்கள் போனாலும், அதாவது 50 பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு குறைந்தபட்சது டபுள் வருவாங்க, 100 பேராவது வருவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு தேவை, அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்களிடமிருந்து. இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னோட சின்ன இதில் எவ்வளவாவது நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியத்தில் இந்த அறக்கட்டளை ஆரம்பித்தேன். 20 வருஷம் ஆயிடுத்து. ஒரு 16,000 பேருக்கு நம்ம உபகரணங்கள் கொடுத்துருக்கோம். பெரிய விஷயம்தான் சார் கண்டிப்பாகவே. ஏன்னா சர்வீஸ் அப்படிங்கிறத ஒரு மோட்டோவாக எடுத்துகிட்டு அதை இவ்வளோ தூரம் இத்தனை வருடங்கள் தொடர்ந்து பண்ணுறதே ஒரு பெரிய பணி தான். உங்களோட அந்த சர்வீஸ் சார்ந்த விஷயங்கள் இன்னும் விரிவாக பார்ப்போம். இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ராஜெக்ட் நேம் பண்ணி புனர்ஜென்மம் அப்படின்ற ஒரு நேம் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கீங்க. பொதுவாக இப்படி இந்த தேவைன்னு வரவங்களை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? என்ன மாதிரியான ஒரு நீடோட ஒருத்தவங்க உங்களை பார்க்க வராங்க? அப்படி வர்றவங்களுக்கு வந்து உங்களுடைய பணிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக நிறைவடைஞ்சு போகிற அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க?
நாங்கள் எங்களோட ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ ரீதியில் இந்த பக்கவாதமாக இருக்கட்டும், இளம்பிள்ளை வாதமாக இருக்கட்டும், செரிப்ரல் பால்சிங்கிற அந்த மூளை காய்ச்சல், அந்த மூளை குன்றியவர்கள் அவங்கெல்லாம் வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி மூலமாகவோ, ஆக்குபேஷனல் தெரப்பி மூலமாகவோ, மருந்துகள் மூலமாகவோ, இந்த உபகரணங்கள் மூலமாகவோ அவங்களுக்கு மறுவாழ்வு செய்வதற்கு தான் நாங்கள் எங்களுடைய ட்ரைனிங்கை. அதனால தான் புனர்ஜென்மம் அப்படிங்கிற பேரே வச்சது. இந்த மாதிரி ஆட்களுக்கு எங்கள் டெஃபினிஷன் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் பார்த்தீங்கன்னாலே அது மருத்துவத்துடைய 3வது பாகம். முதல் தடுப்பு மருத்துவம், ப்ரிவென்டிவ் மெடிசன், அப்புறம் க்யூரேட்டிவ் மெடிசன். ஆனால் எல்லா வியாதிகளுக்கும் எங்களால் கம்ப்ளீட்டாக பழைய மாதிரி கொண்டு வர முடியாது. சில பேருக்கு ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். ஸோ அந்த பாதிப்பை அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிகிச்சை அளிப்பது, அதுக்குண்டான உபகரணங்கள் கொடுப்பது, அதுதான் புனர்வாழ்வு மருத்துவம். அதில் ஒன்று இந்த முகாம்கள் நடத்தி உபகரணங்கள் கொடுக்கறது, இன்னொன்று இவங்க நிஜமாகவே மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது ஒரு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த சிசு புனர்ஜென்மம் அப்படிங்கிற இன்னொரு ஸ்கீம் கொண்டு வந்தோம். இன்னும் 2-3 ஸ்கீம்ஸ் இருக்குது, அது பிளானில் இருக்குது. இந்த ஒன்று இன்பேஷண்ட் சென்டர், எல்லா மாற்றுத்திறனாளிகள் ஆரம்ப ஸ்டேஜில் அட்மிட் ஆகி அவங்களுக்கு நல்ல இந்த உடலியல் மருத்துவம், தட் இஸ் ஃபிசியோதெரப்பி எல்லாமே சேர்ந்து ஒரு குழுமம், ஒரு டீம் எஃபர்ட்டாக தான் பண்ணணும். இது டீம் எஃபர்ட் தான். நான் ஒரு மருத்துவ ரீதியாக ஃபிசியாட்ரிஸ்ட்னு சொன்னால் கூட நிறைய எங்கள் டீமில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு நீங்கள் அந்த சில தெரப்பி மூலமாக சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். அதை தாண்டி அவங்களுக்கு உபகரணங்கள் மூலமாக மட்டும்தான் அவங்களோட இயல்பு நிலைக்கு வர முடியும் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு முழுமையாக நீங்கள் கொடுக்குறீங்களா? அது எப்படி நடக்குது? அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போலியோ இல்லை அப்படிங்கிறது ரோட்டரி அந்த போலியோ ப்ளஸ் ப்ரோக்ராமில் போலியோ இல்லைன்னா புது கேசஸ் இல்லை, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கிராமமாக போனீங்கன்னா அந்த காலத்தில் 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி இருந்த இளம்பிள்ளைவாதத்தினால் தாக்கப்பட்ட நிறைய அடல்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் போலியோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது அந்த கால் முடங்கள் அவங்களால நடக்க முடியாமல் இருக்கும். ஆனால் அவங்க கால் மடித்து அந்த முடங்களோடு இருந்ததுன்னா அதுக்கு சர்ஜரி பண்ணி காலை நிமிர்த்த வச்சு அதுக்கப்புறம் கேலிப்பர் பொருத்தி ட்ரைனிங் கொடுத்து இந்த கிரச்சஸ் கொடுத்து நடக்க வைக்கலாம். ஸோ நார்மலான எவ்வளோ நிறைய கேள்வி கேட்பாங்க, என் குழந்தை நார்மல் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக நாங்கள் நிறைய சிகிச்சை அளித்து அவங்களுக்கு அந்த ப்ராசஸ்ன்னு கேட்டீங்க, 1 நாள் 2 நாள் இல்லை, சில டயத்தில் வருடங்க கணக்கில் மாதக்கணக்கில் அவங்களுக்கு சிகிச்சை அளித்து தான் ஓரளவுக்கு அவங்களால நடக்க முடியும். இதே போல் நம்ம ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லி நிறைய செரிப்ரல் பால்சி நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்களுக்கும் நான் போயிருக்கேன். அங்கே தாய்மார்கள் அந்த குழந்தையோடு வருவாங்க, தலை கூட நிற்காது, உட்காராது, தவழாது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என் குழந்தை நார்மலாக இருப்பாங்களா, என் குழந்தை ஸ்கூல் போகுமா, காலேஜ் போகுமா, நடப்பானா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக நான் நிறைய சிகிச்சை கொடுங்க, நிறைய நான் கொடுக்குற மருந்தை சாப்பிடுங்க, அல்லது இந்த உபகரணங்களை வச்சு நிறைய பயிற்சி கொடுங்க. தலை நிற்கட்டும், தவழட்டும், திரும்பி கேட்டும், உட்காரட்டும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்ப்போம். இந்த மாதிரி ஊக்கமளித்து அவங்களுக்கு ஓரளவுக்கு தன்னுடைய காரியங்கள் பார்த்துக்கிற அளவுக்கும், அப்புறமாக அவங்களுடைய உலக ரீதியில் வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கோ அவங்களுடைய டு ரியலைஸ் தெம்செல்ஸ், ஏன்னா தே ஹேவ் டு மெயின் ஸ்ட்ரீம்ட் இன் டு சொசைட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சமூகத்தில் அவங்க இறங்கி அவங்களால இயங்க முடியணும். அந்த அளவுக்கு ரீஹாபிலிட்டேஷன் மெடிசன் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிறது. இப்போ இந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது யாருக்கெல்லாம் பாசிபிள், யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறையை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க?
ரொம்ப பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 வகையான ஹேண்டிகேப்ஸ் இருக்குங்க. மனம் குன்றியவர்கள், கை கால், தட் இஸ் ஃபிசிக்கல் ஆர் லோக்கோமோட்டர் ஹேண்டிகேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காது கேளாதோர், வாய் பேசாதோர், பின்ன கண் பார்வையற்றவர்கள், அப்புறம் சோஷியோ இமோஷ்னலி டிஸ்டர்ப்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஹார்ட் அண்ட் லங்ஸ். அதனாலேயும் நார்மலான மனுஷங்களை மாதிரி அவங்களால இயக்க முடியலை அப்படிங்கிற இதில் இவங்கள நோயாளிகள்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் தான். இவங்களுக்கு பெரும்பாலும் எங்களுடைய ட்ரைனிங் டோட்டலாக ஒரு டீமை அமைச்சு ஃபிசியோதெரப்பியோ, இவங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பியோ, அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பியோ, இவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் அல்லது ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மூலமாக சிகிச்சை அளிப்பதோ, ஒரு ஆர்த்தாட்டிஸ்ட், ப்ராஸ்தட்டிஸ்ட் என்கிற ஒரு ப்ரொஃபஷ்னல் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ், அவங்கள வச்சு ஒரு உபகரணம் தயாரித்து செய்வதோ, அல்லது ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரை வச்சு எப்படி இவங்களால நடக்க முடியாது, நிற்க முடியாது, ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய என்வாயன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி நீங்கள் வந்து ஒரு ரிமோட்டை வச்சு ஒரு டிவி ஆன் பண்ணுறீங்களோ, எப்படி ஒரு ரிமோட்டை வச்சு நீங்கள் ஃபேனு லைட்டெல்லாம் இயக்குறீங்களோ, அதே போல் இவங்களுக்கு அவங்களுடைய ஊனத்துக்கு ஏற்ற மாதிரி என்வாயன்மெண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பொருத்தி அமைக்கிறது, அது பயோமெடிக்கல் இன்ஜினியர். இந்த மாதிரி இந்த டீமில் நான் மட்டும் டாக்டர் இல்லை, எங்கள் கூடவே ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க, அல்லது நியூராலஜிஸ்ட் இருப்பாங்க, நியூரோ சர்ஜன்ஸ், எல்லாமே ஒரு கூட்டமைப்பாக தான் இந்த ரீஹாபிலிட்டேஷனுங்கிற ஃபிலாசபி நடத்தணும். இப்போ என்னோட கிளினிக்கில் வந்து கழுத்து வலி, முதுவலி, முட்டு வலி இதோட வருவாங்க. சில பேர் இந்த பக்கவாதத்தோடு வாங்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிப்பதை நான் என்னுடைய கிளினிக்கில் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் முழுமையாக பார்க்க போனீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்புன்னு தான் சொல்லும், ஒரு பெரிய டீம் எஃபர்ட் இது. தேவைகளுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் பல விதங்களில் வாய்ப்பு கொடுக்குறதையும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புளுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா கண் பார்வையற்றவர்கள் பாடக்கூடிய ஒருத்தராக இருந்தாங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பும், இந்த மாதிரி அடுத்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு, அதை எப்படி நீங்கள் செயல்படுத்திகிட்ருக்கீங்க? எங்கள் கிளினிக்கில் பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை ஒரு நாய்க்குட்டியோட விளையாடின்னு இருந்தது. அந்த குழந்தைக்கு காது கேட்காது, வாய் பேச வராது. அந்த நாய்க்குட்டியோட விளையாடிகிட்டே தான், எனக்கு அவ்வளோதான் பழக்கம். பக்கத்து தெருவில் போய் பக்கத்து பிளாக்கில் இருந்தாங்க. ஒரு நாள் நான் அந்த குழந்தையோடைய அம்மா என்கிட்ட வந்து, பாருங்கள் என் குழந்தை வரைஞ்ச இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னா. பார்த்தா அந்த குழந்தைக்கு 5-6 வயசு தான் இருக்கும். அருமையாக இருந்தது அந்த குழந்தை வரைஞ்ச அந்த படம். சரி, அது ஒரு பக்கமாக இருந்தது என்னோட மனசுலேயே. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு கண் பார்வையற்ற குழந்தைய பார்த்தேன், ரொம்ப அருமையாக பாடித்து. நம்ம பார்த்துருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின்லேயும் நிறைய பேர் இவங்க வந்து நல்லா பாடுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு தடவை எங்கள் ஃப்ரீடம் ட்ரஸ்டோடைய அந்த அறக்கட்டளையோட மீட்டிங்கில் சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தைகளை வந்து மாற்றுத்திறனாளிகள்னே கருதி அவங்களுக்கு ஒரு மானியம், ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்கலாமே அப்படிங்கிறது மனசில் தோணிச்சு. நானே பாடகன்தான், ஒரு இசைக்கலைஞன்தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்பித்தது 2004-2005 இருக்கும். அதில் இந்த குழந்தையும் உண்டு. பார்க்க போனீங்கன்னா ஒரு 3 வருஷம் ட்ரைனிங். இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், அவர் முன்னுக்கு வந்தார், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. பாட்டு இசைக்கும் உஷா பரத்வாஜ்னு வந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க இந்த குழந்தைகளுக்கு பாட்டு, அதாவது கண் பார்வையற்ற குழந்தைகளுக்கு பாட்டும் காது கேளாத குழந்தைகளுக்கு வரையறதுக்கும் சொல்லி கொடுத்தோம். அவங்க இத்தனை அழகாக வரைஞ்சும் இத்தனை அழகாக பாடியதும் கேட்ட உடனேயே எனக்கு என்ன தோணிது, இது சும்மா இருக்காது, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியில் ஏதாவது இதுக்கு அர்த்தம் உண்டான்னு பார்த்தேன். பார்த்தபோது
நிஜமாகவே இட்ஸ் கால்ட் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின். மூளையில் சில பாகங்கள் சப்போஸ் அது அவ்வளவாக இயங்கவில்லை என்றால் இட் டேக்ஸ் ஓவர் த ஃபங்க்ஷன். நமக்கு தெரியும், யாரோ சப்போஸ் கண் பார்வையற்ற யாராவது இருந்தால் ஒரு நடந்தால்னா அந்த நடையிலேயே அது யார் வருதுன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அவங்களுடைய இல்லாத ஒரு ஸ்கில்லை வந்து அந்த பிரெயின் வந்து போய் கேப்சர் பண்ணிடும். அதுக்காக இட்ஸ் கால்ட் பிளாஸ்டிசிட்டி. இதனால தான் இவங்களுக்கு இசை ரொம்ப நல்லாக வரும். இதனால தான் கண் பார்வையற்ற காது கேளாத குழந்தைகளுக்கு நல்ல வரையறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்குங்கிறது இதுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நான் பேப்பரெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா 2006 2007 2008 பிரசிடென்ட்ஸ் மெடல் ஃபார் மோஸ்ட் கிரியேட்டிவ் இண்டிவிஜுவல், அதாவது சர்வ தேசத்துலேயும் நல்ல ஒரு பெரிய அவார்டு வாங்கின குழந்தைகள் எல்லாமே நம்ம குழந்தைகள் தான். 5 அவார்டு வாங்கினோம். நேஷ்னல் அவார்டு, பிரசிடென்ட்ஸ் அவார்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் 2008 எனக்கும் வந்தது பிரசிடென்ட்ஸ் அவார்டு சமூக சேவைக்கு. பட் நான் ஏன் இது சொல்கிறேன்னா, இவங்களுக்கு நம்ம பேச்சுக்கு சொல்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்கிறோம். பட் நிஜமாகவே அவங்களுக்கு திறன் உண்டு. அவங்களுக்கு நல்ல திறன், அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் நாங்கள் வச்சுருந்தோம், எங்கள் அறக்கட்டளையில் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பதோடு நிறுத்தாமல் அவங்களுக்கு மேடை ஏற்றி அவங்களுக்கு பழக்கப்படுத்தி இந்த மாதிரி ஜனங்களுக்கு மத்தியில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பளித்து, அதே மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு கேலரி மாதிரி கொண்டு வந்து இவங்களுக்கு இதையே ஒரு தொழிலாக வாழ்க்கை ரீதியில் அமைப்பதற்காக நாங்கள் என்ன செய்யலாமோ நாங்கள் முயற்சி செஞ்சு தான் இருக்கோம். இந்த குழந்தைகள் 2004 சின்ன குழந்தைகளாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் காலேஜெல்லாம் போய் எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அதில் 4 குழந்தைகள் MA BA மியூசிக்கில் எடுத்து, இன்னொரு அந்த குரூப்பில் வந்து க்ரியேட்டிவ் ஆர்ட்ஸில் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் அட்மிஷன் வாங்கி போஸ்ட் கிராஜுவேட் லெவல் வரைக்கும் படித்து வெளியில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க நிஜமாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஸ்ட்ரென்த்தில் தான் வந்திருக்காங்களே ஒழிய ஐயோ பாவம் அப்படிங்கிற இதில் அவங்களுக்கு வரல. தே ஹவ் டன் இட் ஆன் தேர் ஓன் மெரிட். ஓகே. ஸோ இப்போ இதை ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதோடு இல்லாமல் அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக வச்சு அவங்க டேலண்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 5 வயசு குழந்தை அன்றைக்கி பண்ணதுன்னா இன்றைக்கி இவ்வளோ வயசு வரைக்கும் அவங்க என்ன போகிறான்ற ஒரு மானிட்டரிங் அதுவும் இருக்குது. ஸோ இப்போது இதற்கான ஒரு விழிப்புணர்வு, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பப்ளிக்கில் என்ன நீட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிறைய வெளியூருக்கெல்லாம் போய் கேம்ப்ஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி கேம்ப் போகும்போது நீங்கள் அப்சர்வ் பண்ண விஷயங்கள், எவ்வளோ தேவைகளோட மக்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்க? ஏழ்மை, அதாவது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் வந்து சில ஒரு ஒரு பொம்பளை வந்தா, அவங்களுக்கு இளம்பிள்ளவாதம், சின்ன வயசில் ஆகிருக்கு, ஆனால் அவங்களுக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும். அப்படியே தவழ்ந்துன்னு தான் வந்தாங்க. கேம்பில் வரும்போது நம்ம பார்த்தாலே தெரியுது இவங்களுக்கு அந்த அளவுக்கு கால் மடங்கி போயிடுத்து. அந்த இடத்துல போய் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எக்ஸ்ரே பண்ணி ஸ்கேன் எடுன்னெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகணும், அது அவங்களுக்கே தெரியும். ஸோ என்ன வேணும்னு கேட்டேன். ஐயா ட்ரைசைக்கிள் வேணும் அப்படின்னாங்க, 3 சக்கர வண்டி. நான் வந்து 2 கேள்வி கேட்டுட்டு தான் கொடுப்பேன். எதுக்காக அதை பயன்படுத்துவீங்க அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு தானே ஐயா, போகிறதுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணுறீங்க? இப்போ சாதாரணமாக அது இந்த கேள்வி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்கூல் போகிறேன், காலேஜ் போகிறேன், சொந்தத்தில் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், செல்ஃபோன் ரிப்பேர் பண்ணுறேன், இந்த மாதிரியே தான் பதில் வரும். இந்த அம்மா சொன்னாங்க, சும்மா தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா. கிராமத்து பொண்ணு. அப்போது நான் சொன்னேன், எதுக்குமா உங்களுக்கு ட்ரைசைக்கிள் தேவையா, நான் கொடுக்கணுமா நிஜமாவே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் கொடுக்கலன்னா நான் 1க்கு 2க்கு போக முடியாது அப்படின்னாங்க. தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து
இங்கேருந்து வரோம் இல்லையா, எங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் இருக்குது. அவங்க சொன்னாங்க உங்களுக்கெல்லாம் புரியாதுங்க, எங்கள் வீட்டிலேருந்து தவழ்ந்துக்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போனால் தான் வயக்காட்டில் போக முடியும். அது இன்னும் சொல்ல போனால் இந்த ஃப்ளட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் நான் 2 நாள் சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் இருப்பேன். ஏன்னா எனக்கு 1க்கு 2க்கு வந்ததுன்னா போக முடியாது. உடனே கொடுத்துட்டேன். அவங்களுக்கு நம்ம வந்து இதுக்கு பேர் எம்பத்தி, சிம்பத்தி கிடையாது. நம்ம ஐயோ பாவம்னு சொல்லி கொடுக்காம, ஐயோ இப்படி நம்ம இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கு இந்த சுற்றுப்புட்டு வட்டாரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கே அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்கறது தான் எம்பத்தி. ஸோ நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, அம்மா எதுக்காக பயன்படுத்துகிறீங்கன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்கறது, இது ஒன்று. 2வது லேக் ஆஃப் அவேர்னஸ், அதாவது அவங்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. தூத்துக்குடியில் ஒரு பொம்பளையை பார்த்தேன், கால் எடுத்துக்கிட்டாங்க, கால் இல்லை. அப்போது ஒரு மாதிரி நடந்து வந்தாங்க, பிடிச்சி அவங்க பொண்ணு கையை பிடிச்சி நான் நடந்து வந்தாங்க. வந்தபோது பார்த்தா அது காலே இல்லை. என்னம்மா இப்படி நடக்கிறீங்கன்னா, பார்த்தா ஒரு 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 அப்படியே ஒரு கொம்பு, பெரிய வுடன், அதுக்கு என்ன சொல்கிறது, லாக் மாதிரி ஒன்று, அதில் ஓட்டை பண்ணி அதில் கால் உள்ளே போட்டு, அந்த கால் ஃபுல்லாக புண்ணு, அது வேறு விஷயம், அந்த கால் உள்ளே போட்டு அது பிடிச்சி நடக்கிறாங்க. நாங்கள் எந்த நூற்றாண்டில் இருக்கோம்? 21st centuryயில் இருக்கோம். இந்த நூற்றாண்டில் அவங்களுக்கு இது பற்றி தெரியாது. செயற்கை கால் எடுத்தாச்சு 40 வருஷம் முன்னாடி, இப்படியே நடந்துட்டுருக்காங்க. அல்லது செயற்கை கால் கொடுத்தாலும் அதை வந்து இந்த இந்த கந்தல் கயிறெல்லாம் வச்சு கட்டி, என்னவோ அது கிடைக்காததுனாலையும் ஏழ்மையினாலையும் அவங்களால அடுத்தது என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் அவங்க இருக்கிறத வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி செயற்கை காலோ இந்த கேலிப்பரோ இந்த கிரச்சஸோ கொடுத்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையே வேற மாதிரி அமையிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போக முடியுது. அந்த மொபைலிட்டிக்காகவே எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சிம்பிளாக இங்கேருந்து அங்கே போக முடியலங்கிறதே நல்லா நடக்கிற, நல்லா ஏபிள்டாக இருக்கிறவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நீட் எவ்வளோ தூரம் இருக்குல்ல. இதனால நான் வந்து இதை சமூக சேவைன்னு சொல்கிறத விட அது ஒரு ஃபண்டமெண்டல் அவங்களுக்கு ரைட். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகணுன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட். நான் அவங்களுக்கு காசு கொடுக்கல, அவங்களுக்கு ஒரு இது ஒன்றும் பெரிய உதவி மானியமாக ஒன்றும் கொடுக்கல. ஜஸ்ட் அவங்களுக்கு என்ன வேலை செய்வீங்க, இதை வச்சு என்ன பண்ணுவீங்க, இல்லை நான் இது பண்ணால் கொஞ்சம் எனக்கு நான் என்னெல்லாமோ சின்ன வேலைகள் பண்ணுவாங்க. பொட்டி கடை வச்சுருப்பாங்க, இல்லை பலூன் விற்கிறேன்னுவாங்க, இல்லை குழந்தைகளுக்கு இந்த ஸ்வீட்ஸு இதெல்லாம் விற்பேன்னு சொல்லுவாங்க, உப்பு மூட்டை தூக்குவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைப்பது இது வந்து ஒரு சமூக சேவையை விட ஒரு தேவையான விஷயம்னு எனக்கு தோன்றுறது. நிச்சயமா சார். அடிப்படையில் ஒரு மருத்துவர், பொது மருத்துவம் மற்றும் மறுவாழ்வு துறையினாலும் இந்த நீங்கள் சார்ந்த துறையிலேயே எவ்வளோ தூரம் மக்களுக்கு நம்ம சேவை பண்ண முடியும், அதை ஒவ்வொருத்தரோட தேவையும் எப்படி இருக்குன்னு அங்கேயே நேரடியாக போய் பார்த்த அனுபவம், இன்னைக்கு வரைக்கும் அதை எவ்வளோ தூரம் சாத்தியப்படுத்த முடியுமோ, அதை எதிர்காலத்தில் எவ்வளோ தூரம் விரிவுபடுத்தலாம் இப்படின்னு உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. நன்றி. ஒவ்வொரு விடியல் பொழுதுகளிலும் நாம் அறிந்து கொள்வதற்கு தகவல்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே இவற்றிலிருந்து சிறந்த தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலை வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறளின் சிறப்பு எத்தனை முறை படித்தாலும் அது புதிய புதிய பொருள்களை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதுதான். குறிப்பாக ஒரு குறளை பலமுறை படித்திருந்தாலும் ஒரு நாள் படிக்கிற போது பட்டென்று ஒரு புதிய செய்தி தோன்றிற்று. அது 101வது அதிகாரம், நன்றியில் செல்வம், அதாவது நன்மை இல்லாத செல்வம் என்னும் பொருளில் அமைந்திருக்கிற அந்த அதிகாரத்தில் ஒரு குறள் இப்படி அமைந்திருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் அதனுடைய பொருள் எளிமையாக தெரிகிறது. ஆனால் ஆழ்ந்து பார்க்கிற போது அந்த குறளுக்குள் பல்வேறு செய்திகள் ஒளிந்திருக்கின்றன என்பதை நம்மால் உணர முடிகிறது. அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம், மிக நலம் பெற்றாள் தமிழ் மூத்தற்று என்பது அந்த குறள்.
அதாவது பணம் என்பதே, செல்வம் என்பதே மற்றவருக்கு கொடுப்பதற்காகவும் அமைய வேண்டும். தங்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதிலே தவறு இல்லை. ஆனால் எப்போதும் மனிதர்களின் தேவைகள் அளவு சார்ந்தன என்றாலும் மனிதர்களின் ஆசைகள் அளவை விஞ்சியவை, அவற்றுக்கு அளவே இல்லை. எனவே ஆசைகளுக்கு ஆட்படாமல் தேவைக்கு மட்டுமே ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். செல்வத்தின் பயனே ஈதல் என்கிற புரிதல் இருக்க வேண்டும். அப்படி இல்லையானால் அது எதற்கு சமம் என்று வள்ளுவர் ஒரு எடுத்துக்காட்டை தருகிறார். அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம். எதுவும் இல்லாத மக்களுக்கு தன்னிடத்திலே செல்வம் இருந்தும் அவர்களுக்கு எந்த ஒன்றையும் கொடுக்காதவன் இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் மிக நலம் பெற்றாள் தமிழ் மூத்தற்று என்கிறார். எல்லா விதமான உடல் உள்ளம் அழகு அனைத்தையும் பெற்றிருந்தாலும் திருமணமே செய்து கொள்ளாமல் வயதில் தனியராக இருந்து அவள் வயதிலும் மூத்தவளாக ஆகிவிட்டால் அது எப்படிப்பட்ட பயனற்ற நிலையாக அமையுமோ அப்படித்தான் இதுவும் என்கிறார். இந்த குறளில் என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது என்றால் இதற்கான பொருள் இவ்வளவுதான். ஆனால் இந்த குறளில் இருக்கிற சிறப்பு என்ன என்றால் மறுபடியும் படித்து பார்க்கிற போது நமக்கு புரிகிறது. வள்ளுவர் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 விதமான பால் தலைப்புகளிலே எழுதியிருக்கிறார். இந்த குறட்பாவுக்குள்ளே 3 பாலும் இருக்கிறது என்பது தான் இந்த குறளின் சிறப்பு. அறம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, காமமும் இருக்கிறது. எனவே 3 பால்களில் உள்ள கருத்தையும் சுருக்கி ஒரு குறட்பாவில் ஓரிடத்தில் அவர் தந்திருக்கிறார். ஏறத்தாழ அந்த திருக்குறளினுடைய ஒரு பெரும் பகுதி நிறைவடைகிற இடம் 101வது அதிகாரத்தில் அவர் இதனை வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அற்றார்க்கு ஒன்று தர வேண்டும் என்பது அறம். எதனை தர வேண்டும் என்றால் பொருளை தர வேண்டும் என்பது பொருள். அப்படி தராதவன் தானாகவே வாழ்ந்து எல்லா அழகும் பெற்றிருந்தாலும் அந்த அழகு தனக்கும் பிறருக்கும் பயன்படாமல் காமத்தில் ஈடுபடாமல் தனியாக இருந்து மூத்த ஒரு பெண்ணுக்கு சமம் என்று சொல்லுகிற போது காமத்து பாலும் அங்கே வந்து விடுகிறது. இந்த இடத்தில் காமத்து பாலிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை வள்ளுவர் எதற்காக சொல்லியிருக்கிறார் என்று ஒரு வினா இருக்கிறது. இதே போல இன்னொரு குறட்பாவிலும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். கல்வி கற்கவில்லை என்றால் அது 2 மார்பகங்களும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு சமம் என்கிறார். எனவே அங்கே ஒரு பொருள் சார்ந்த செய்தியை காமத்து பாலோடு இணைப்பது போல இங்கே அறம் பொருள் என்கிற 2ஐயும் காமத்து பாலோடு சேர்த்து சொல்லுகிறார். 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அறம் பொருள் இன்பம் என்பது அடுத்தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பால் என்பதை விட ஒன்றை சார்ந்து வைக்கப்பட்டிருக்கிற இன்னொன்று என்று நாம் பார்க்கலாம். அறம் என்பது பொதுத்தளம், அடித்தளம். அந்த அறத்தின் மேல் பொருட்பாலும் அந்த அறத்தின் மேல்தான் காமத்து பாலும் கட்டப்படுகிறது. பொருள் வேண்டும் என்றுதான் வள்ளுவர் சொல்கிறார். செய்க பொருளை என்கிறார். ஆனால் அந்த பொருள் தீதின்றி வந்த பொருளாக இருக்க வேண்டும் என்கிறார். அதுபோல காமம் இல்லறம்தான் நல்லது, இல்லறம் எனப்படுவதே சிறந்தது என்று வள்ளுவர் சொல்கிறார். காமத்து பாலை அவர் 25 அதிகாரங்களில் 250 குறட்பாக்களில் சொல்லுகிறார். காமத்தை ஏற்கிறார். ஆனால் அந்த காமம் என்பதும் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்கிறார். எனவே பொருட்பாலானாலும் காமத்துப்பானாலும் 2க்கும் அடித்தளமாக இருப்பது அறம் என்பது ஒரு செய்தி. இன்னொரு இடத்திலே பார்த்தால் அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று இன்னொரு இடத்திலே சொல்கிறார். எது அறத்தையும் தரும் காமத்தையும் தரும் என்றால் பொருள்தான் மையம். பொருள் அறத்தையும் செய்யும், காமத்தையும் கொண்டு வரும். ஆனால் அந்த பொருளுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, அது திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருளாக இருக்க வேண்டும். திறமைக்கு ஏற்ற பொருள் வந்து சேர வேண்டும். தேவைக்கு ஏற்ற பொருளும் திறமைக்கு ஏற்ற புகழும் தான் உரியது. இவை 2ம் எல்லைகளை கடக்கும்போது தேவையை மிஞ்சிய பொருள் வந்தாலும் திறமையை மிஞ்சிய புகழ் வந்தாலும் அவரினுடைய வாழ்க்கையில் ஒரு சரிவு வரப்போகிறது என்றுதான் அதற்கான உள்ளார்ந்த நிலை இருக்கிறது. ஆகையினால் வள்ளுவர் அதனை மிகச் சரியாக 2 தொடர்களில் சொல்கிறார். திறன் அறிந்து வந்திருக்க வேண்டும், தீதின்றி வந்திருக்க வேண்டும் என்ற இந்த 2 நிபந்தனைகளோடு பொருள் வந்து சேருமானால் அந்த பொருள்தான் அரண் ஈனும் இன்பமும் ஈனும், அது அறத்தையும் தரும் இன்பத்தையும் தரும் என்று அறம் பொருள் இன்பம் என்று 3 பாலையும் மையப்படுத்தி அந்த குறளிலும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்.
ஆனால் அங்கே அவர் பொருளை மையமாக வைக்கிறார். இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம், இது பொருளை மையமாக, அறத்தை அடித்தளமாக, காமத்தை பெரும் பயனாக அவர் வகுத்திருக்கிறார். இந்த மூன்றையும் நாம் எண்ணி பார்க்கலாம். பொருளின் அடிப்படையிலே தான் அந்த குறள் சொல்லப்படுகிறது. ஆனால் பொருள் என்பது அறம் நோக்கியதாக இருக்க வேண்டும் என்கிறார். அப்படி அறம் நோக்கியதாக பொருள் அமையுமானால் அது காமத்தை, இன்பத்தை கொண்டு வந்து தரும். அப்படி இன்பத்தை எது தராது என்றால், நீங்கள் அறம் நோக்காத பொருள் இருக்கிறதே, அது காமத்தை சற்றும் துய்க்காத ஒரு பெண்ணின் நிலைமைக்கு சமம் என்று சொல்லுகிறார். எனவே அந்த இடத்தில் அப்போதெல்லாம் முதிர் கன்னியர்கள் என்று நாம் சொல்லுகிற அந்த சொல்லுக்கு அப்போது ஒரு பொருள் இருந்திருக்கார். காரணம், சென்ற நூற்றாண்டு வரையில் ஏறத்தாழ 10 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து கொண்டிருந்த காலம். அதனை பால்ய விவாகம் என்று சமஸ்கிருதத்திலேயும் குழந்தை மணம் என்று தமிழிலேயும் சொல்லுகிறோம். எனவே குழந்தை மணம் நடந்து கொண்டிருந்த காலம். இன்றைக்குத்தான் 30 வயது 35 வயது ஆனதற்கு பிறகும் திருமணம் ஆகாத பெண்களை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அப்படி ஒருவர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. முதிர் கன்னிகளை அன்றைய சமூகம் கண்டிருக்காது. ஆனால் ஒரு கற்பனையில் வள்ளுவர் அதனை சொல்லுகிறார். அதுவும் சாதாரண பெண்ணில்லை, மிக நலம் பெற்றாள், எல்லா விதமான நலமும் பெற்றவள். எல்லா விதமான நலம் என்றால் உடல் அழகும் மன அழகும் எல்லா விதமான அழகும் பெற்ற பெண் தனியலாக, தன்னந்தனியராக, தமிழ் மூத்தற்று தனியாக ஒரு பெண். மூப்பு என்பது எல்லோருக்கும் வரும். ஆனால் அது இல்லற வாழ்வையும் கடந்து மூப்பு வர வேண்டுமே தவிர இல்லறமே காணாத மூப்பாக வந்துவிடக்கூடாது. மூத்தற்று என்பது அதிலே சோகமில்லை. தமிழ் மூத்தற்று தன்னந்தனியாக இருந்து இல்லற வாழ்வை காணாமல் ஒரு பெண் மூப்படைவாளானால் அது எவ்வளவு பெரிய துயரமோ, அதுபோலத்தான் கை நிறைய பொருளை வைத்து கொண்டு அதை யாருக்கும் கொடுக்காதவன் அவனுடைய செல்வம் இருக்கிறதே, அது அந்த பெண்ணுக்கு சமம். அந்த பெண்ணுக்கும் பயனில்லை, இந்த பொருளாடும் பயனில்லை என்று அறம், பொருள், இன்பம் என்கிற மூன்றையும் ஒரு குறட்பாவில் வள்ளுவர் இணைக்கிற இடம் இந்த திருக்குறள்தான். நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் சட்டத்திட்டங்கள் அடங்கி இருக்கின்றன. அந்த செயல்களின் சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து அந்த செயல்களை செய்யும் பொழுது அவைகள் அனைத்துமே சிறப்பாக அமைகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை நாம் பார்க்க போகிறோம் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் பெண்கள் உரிமையும் மனித உரிமையே அப்படிங்கிற ஒரு விஷயம். இது என்னது, பெண்களுடைய உரிமைங்கிறது மனித உரிமை தானே, இதுக்கு என்ன தனியாக ஒரு தலைப்பிட்டு இதை பேசணுமா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இவ்வளவு நாட்களும் பெண்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தனிப்பட்ட விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டது. அவர்களை மனிதர்கள் என்கிற பட்டியலுக்குள் அழைத்து வருவதற்கு நம்முடைய 1995 நடந்த பெய்ஜிங் கான்ஃபரன்ஸில் தான் முடிஞ்சது. அது மகளிருக்கான ஒரு மிகப்பெரிய சர்வதேச மாநாடு. அந்த மாநாட்டில் தான் பெண்களுடைய உரிமை என்பது மனித உரிமை, எனவே உரிமையை மீறல் என்பது மனித உரிமையை மீறல் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை முதல்ல நம்ம சைனாவில் வச்சு தான் பேசினோம். அதுக்கப்புறம்தான் பெண்களுடைய உரிமையை மனித உரிமையாக அங்கீகரித்து பல நாடுகளில் இதை பற்றிய பேச்சு, விவாதங்கள், அதை ஒட்டிய சட்ட திருத்தங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் கொண்டு வந்தது. எனக்கு என்னென்னா, இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அது மெரினா புரட்சிங்கிறாங்க, இளைஞர் புரட்சிங்கிறாங்க, அல்லது வேறு எந்த பேர் வேணால் வச்சுக்கலாம். தடை அதை உடை என்கிற ஒரு புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்த பொழுது பெண்களுடைய உரிமை என்ன ஆயிற்று அப்படிங்கிறத நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஏன்னா மிக முக்கியமான பிரச்சனையாக நான் இதில் பார்க்கறது, ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் ஆரம்பித்தது. ஆனால் இது தமிழர் இனம், தமிழர் என்கிற வரலாறு, தமிழர் பண்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒன்று. எனவே தமிழர் என்கிற முறையிலே ஒன்றுபடுவோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா தரப்பு மக்களும் அதில் இணைந்தார்கள். இளைஞர்கள் உட்கார்ந்தார்கள், அதுக்கப்புறம் மாணவிகள், யுவதிகள் வந்தாங்க,
அதுக்கப்புறம் அந்தந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் வந்தார்கள், உறவினர்கள் வந்தார்கள், மற்ற அமைப்பினர் வந்தார்கள் என்று இது லட்சோப லட்சம் மக்களை திரட்டிய மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பை பற்றி ரொம்ப பிரமாதமாக ஊடகங்கள் அனைத்துமே, அது எழுத்து ஊடகமாக இருந்தாலும் சரி அல்லது காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, அதில் நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. நான் இந்த விஷயத்தில் அவர்களுடைய வெற்றி தோல்வி இவற்றை பற்றியெல்லாம் பேசுவதற்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, தமிழ்நாட்டிலே பெண்களது உரிமை மனித உரிமையாக மதிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை மட்டுமே உங்ககிட்ட முன்வைக்க நான் விரும்புகிறேன். யோசிச்சு பாருங்க, நம்ம பேசுகிற பொழுது சொல்கிறோம், காவல்துறையில் அழைச்சிட்டு போனால், ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போகிறதுன்னா பெண் போலீஸ் தான் போகணும், பெண் போலீஸ் தான் அவர்களை பரிசோதனை செய்ய வேண்டும், ஏதாவது பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதற்காக, அல்லது லாக்கப்பில் போட்டால் கூட பெண்களை தனி அறையில் வைக்கணும். இப்படி நம்ம பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் மெரினாவில் நடந்த சம்பவத்தில் பெண்களுக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு இருந்ததா அப்படின்னு கேட்குற போது அப்படியே நெஞ்செல்லாம் திடுக்குங்குது. நான் மட்டும் இல்லை, நீங்களும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும், ஏன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களும் மற்றவர்களும் பார்த்த ஒரு நிகழ்வு அது. அதில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் உட்கார்ந்துட்டுருக்காங்க. உட்கார்ந்துட்டுருக்கும்போது பெண்களை அப்படியே தரன்னு இழுக்கிறாங்க. யார் இழுக்கிறாங்க? 2 பெண் போலீஸ் இருக்கிறது, 4-5 பேரை இழுக்கிறாங்கன்னா ஆண் போலீஸ் இழுக்கலாமா? அவர்களை தொடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது ஒரு அடிப்படையான கேள்வியாக நான் பார்க்கிறேன். நீங்கள் அந்த 7 நாட்கள் 6 நாட்கள் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களிலே ஆண்களும் பெண்களுமாக அணியாக அடர்த்தியாக இருளிலே அமர்ந்திருந்த போதும் கூட கண்ணியமும் கட்டுப்பாடும் காக்கப்பட்டதும் அத்துமீறல் நடவாமல் தடுத்ததுமாக அந்த புரட்சி என்பது நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரே நாளிலே நம்முடைய சகோதரிகள் பல பேர் எப்படியெல்லாம் ஆனாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. கோவையில் நான் பார்க்குறேன், ஒரு இளம் பெண்ணை பிடிச்சி போலீஸ்காரமாக இழுக்கிறாங்க. அந்த இழுக்கிற இடத்துல அந்த அம்மாவுடைய அந்த பெண்ணுடைய பின்புறம் கூட தெரிகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம இப்போ ஜீன்ஸ் போட்டிருக்காங்க, அந்த ஜீன்ஸ் எல்லாம் பின்னாடி கீழே இழுத்து, அப்போ இது எவ்வளோ பெரிய மனித உரிமையில் ஒரு போராட்டம் நடத்துவதற்கான உரிமை. அது கலைக்கணும் என்று சொன்னாலும் கூட உரிய அவகாசம் கொடுத்து கலைத்திருக்க வேண்டும். அதை தாண்டி கலைக்கிற பொழுது கண்ணியத்தோடு காவல்துறையினர் நடந்திருக்க வேண்டும். ஆனால் பெண் போலீஸும் கூட இதில் தப்பாக நடந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ மனித உரிமை மீறல் என்பது இந்த விஷயத்திலே நடந்திருக்கிறது என்பதால் தான் மாநில மகளிர் ஆணையம் உடனடியாக அடுத்த நாளே அறிவிக்கை கொடுத்தது, நோட்டீஸ் கொடுத்தாங்க. என்னென்னு, இந்த நிகழ்ச்சியில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, இளைஞர்களாகட்டும், யுவதிகளாகட்டும், அல்லது மாதர்களாகட்டும், தொழிலாளிகளாகட்டும், வேறு அமைப்பினராகட்டும், நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அப்போது நடைபெற்ற சம்பவத்தை மனித உரிமை மீறல். இப்போது கல்லூரி பெண்களை இழுத்தது அல்லது கொண்டு போய் அடைச்சது, மயக்கம் வர்ற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளியது, இதெல்லாம் நான் மனித உரிமை மீறல்னு சொன்னேன். ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்க்குறேன். வாழ்வின் ஆதாரம், காலையில் எழுந்திரிச்சு ஒரு கூடையை எடுத்துகிட்டு 10 மீனை வாங்கிட்டு உள்ளே போட்டு வச்சு கூவி விற்றாத்தான் அந்த அம்மா வீட்டில் அன்றைக்கு சாயங்காலம் உலை அடுப்பில் கொதிக்கும். ஆனால் அந்த மாதிரி பெண்களுடைய மீன் கடைகளை எல்லாம் அடித்து நொறுக்குவது என்பதும், அந்த பெண்களுடைய மீன்களையெல்லாம் பொரித்து கரியிலே பொரித்து தீய வைப்பது என்பதும், அவர்களை அடித்து விரட்டுவது என்பதும், இது மனித உரிமை மீறலா இல்லையா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி என்பது எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவு அழுகை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு அவலம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போது பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக அரசியல் சாசனம் இருக்கிறது என்று சொல்லுகிற அதே நேரத்தில் நாம் வாழ்கிற இந்த மண்ணிலே, தமிழ் மண்ணிலே, என்னுடைய பெண்களுடைய மாண்பு குலைக்கப்படுகிறது. ரைட் டு லைஃப்பை பற்றி நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்கிறாங்க. ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது கௌரவத்தோடு வாழணும். வெறும் ஒரு இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இது மட்டும் அல்ல. அதை தாண்டி மாண்போடு, கௌரவத்தோடு, கண்ணியத்தோடு வாழ்வது தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே புகுந்து பொம்பளைகளை அடித்து இழுத்துட்டு வர வேணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை உள்ள நுழைஞ்சு அவர்களை பிடிச்சி தள்ளிட்டு அப்படி ஒரு மனிதன் ஆண் ஒரு பெண் மேலே விழுந்து புரண்டு உள்ளே வீட்டுக்குள்ளே சென்று தேட வேண்டிய அளவிற்கு எதுவும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட செயல்களை செய்யலாமா?
நான் என்ன கேட்குறேன், காவல்துறைக்குன்னு சில முறைகள் இருக்கிறது, நெறிமுறைகள் இருக்கிறது. இந்த நெறிமுறைகளை நம்முடைய தமிழகத்தின் காவல்துறை பின்பற்றி இருக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்வி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இடதுசாரி இயக்கத்தை சார்ந்த பெண்கள், மாணவர் இயக்கத்தை சார்ந்த பெண்கள், அவர்கள் அத்தனை பேரும் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணுகிற பொழுது அவர்களை இழுத்து சென்று வேனில் ஏற்றவும் அல்லது கல்யாண மண்டபத்தில் போய் தங்க வைக்கவும் செய்கிற போலீஸ் ஒரு பெண்ணிடம் எப்படி அத்துமீறலை நடத்தியது என்பதை அந்த பெண் தன்னுடைய வீடியோவாக பதிவு செய்து அந்த பொண்ணோட வாய்ஸில் எல்லா வாட்ஸ்அப்லேயும் வந்ததை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போது எங்கே வைத்து எதை தட்டுகிறார்கள், எதை இடிக்கிறார்கள், எதை கிள்ளுகிறார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு பெண்ணாக இருக்கிற நமக்கு, ஒரு அம்மாவாக இருக்கிற எனக்கு, ஒரு பாட்டியாக கூட சொல்லறதுக்கு எனக்கு வெக்கமே கிடையாது, பாட்டியாக இருக்கிற எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னுடைய பெண் குழந்தைகள், என்னுடைய பேத்திகள், என்னுடைய சகோதரிகள் இங்கே மாண்போடு இருக்க முடியுமா அப்படிங்கிற அடிப்படை கேள்விகள் எழுகிறது. நான் என்ன நினைக்கிறேன், ஒரு மீனவ பெண்ணின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறீர்கள். ஒரு காய்கறி கூடையை வச்சுட்டு இருக்கிற அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டு வரீங்க, காய்கறி பூரா கொட்டி போய்விடுது. அல்லது படித்த பொண்ணுகளை தரன்னு இழுத்துட்டு போகிறீங்க, அவர்களது ஆடைகள் நிலைகுலைந்து போகின்ற அளவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். பாஞ்சாலி சபதத்தில் துச்சாதனன் துகில் உரிவான், துகில் ஆடை நிலைகுலைய அவள் அங்கே நின்றிருப்பாள். அது அப்படியே பெட்டை புலம்பில் பிறர்க்கு துணையாமோன்னு பாரதி சொல்லுவான். அந்த மாதிரியான ஒரு செயலை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிந்தது. அப்போது பெண்களுடைய மனித உரிமையை பாதுகாப்பது என்பது காவல்துறையின் கடமையா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை முன்வைத்து இன்றைக்கு பெண்கள் அணி அணியாக சென்று கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அப்போது ஒரு பெண் கௌரவமாக வாழ்வதற்கான அடிப்படையை உருவாக்கித்தர வேண்டிய லா இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஆகிய போலீஸ் அத்துமீறலை நடத்துவது என்பது கண்டிக்கத்தக்கதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நம்மளும் எவ்வளோ போராட்டங்கள்ல எல்லாம் போயிருக்கிறோம், பங்கேற்றிருக்கிறோம், தெருவில் நின்று முழக்கமிட்டிருக்கிறோம், ஊர்வலங்களிலே பங்கேற்றிருக்கிறோம், இரவு நேரத்திலே மெழுகுவர்த்தி ஏற்றி கடற்கரையிலே வைத்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தவறான அல்லது அவதூறான அல்லது அவமானகரமான செயல் என்பது தமிழகத்திலே நடந்தது என்று சொன்னால் சமீப காலங்களில் தான் நடந்து கொண்டு வருகிறது. எனவே இந்த நிலைமையை தட்டி கேட்க வேண்டியவர்களாக பெண்கள் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு பிரச்சனையை பார்த்து முடித்த உடனே ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி புலம்பி மட்டும் பலன் கிடையாது. அப்போ இந்த நாள பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனித உரிமை ஆணையம் எங்கே இருக்குன்னு பசுமை வழிச்சாலை என்று சொல்லுகிற கிரீன்வேஸ் ரோடில் அமைச்சர்கள் எல்லாம் குடியிருக்கிற பகுதிகளில் தான் மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கிறது. நீங்கள் வேறு எந்த மாவட்டத்தினராக இருக்கணும், அலங்காநல்லூரில் பார்த்தீங்கன்னா என்ன அடி எப்படி பிடிச்சி இழுத்தாங்க, பெண்களுடைய துப்பட்டா பார்த்து இவர் பாட்டுக்கு கையில் வந்துடுது. இதெல்லாம் பார்க்குற பொழுது என்ன தோணுதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நிகழ்வுகள் குறித்து மாநில மனித உரிமை ஆணையத்திலே மனு கொடுத்து நம்முடைய மாண்பை காப்பாற்றிக் கொள்வதும், இப்படிப்பட்ட கண்ணிய குறைவான அவமானகரமான செயல்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நபருக்கு தகுந்த பாடம் புகட்டுவதும் உண்மையிலேயே அவசியம் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள் என்று நான் அகில இந்திய அளவில் எங்கே போனாலும் பேசுவேன். ஆனால் இந்த நிகழ்வு மிகப்பெரிய வடுவை பெண்கள் மத்தியிலே உருவாக்கி இருக்கிறது. எனவே காவல்துறை அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், மகளிருடைய உரிமைகளை, மனித உரிமைகளை காக்கின்ற பணியிலே இருக்கிற நீங்கள் தவறுகளை செய்யக்கூடாது. அதை காட்டிலும் பெண் போலீசாரே இப்படிப்பட்ட வன்முறையில் இறங்குவது தவிர்க்கப்பட வேண்டும். எனவே இந்த நிகழ்வுகளை நீங்கள் நெஞ்சிலே இருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் மனம் என்பது பலவிதமான சஞ்சலங்களுக்கு பல நேரங்களில் ஆளாகின்றது. எனவே அந்த மனதை நாம் எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே, நாம் இந்த மனமே மனமே நிகழ்ச்சியில் நாம் கடந்த வாரம் அதாவது குழந்தைகளுடைய ஞானத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக ஞானமுள்ள குழந்தையாக பெறுவதற்கு, ஞான குழந்தையை அடைவதற்கு நாம் என்ன வழிகளை ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த குழந்தையை உருவாக்குவதற்கு முன்பாகவே அதை நாம்
அதாவது ஒரு கணித்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு கடைக்கு செல்கின்றோம், ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக நாம் எத்தனை முறை யோசிக்கின்றோம், வாங்கவா வேண்டாமா, எது எப்படி என்று நாம் செலக்ட் பண்ணுகின்றோம். ஒரு பொருளை எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணுகின்றோம், எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றோம் அந்த பொருளை வாங்குவதற்கு. நேர்களே, அதற்கு அவ்வளவு நேரம் செலவழிக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தேர்வு செய்யும் பொழுது எவ்வளவு நேரம் நாம் செலவழிக்க வேண்டியது இருக்கும். நாம் செலவழிக்கின்றோமா? இல்லை. கண்டதும் காதல் என்றெல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. அப்படி அல்ல. நாம் அதாவது ஒரு பொருளை கடையில் வாங்குவதற்கு இவ்வளவு நேரம் நாம் செலவழிக்கும் போது, ஒரு தம்பதியரை நாம் பெற்றுக்கொள்ளும்போது, அதை நாம் செலக்ட் பண்ணும்போது எவ்வளவு காலங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக நிறைய காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சொந்தத்தில் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு ஆணுக்கு வயது என்பது 27 வயது என்பது மிக அருமையான வயது. 25 முதல் 27 வயது என்பது அந்த வயதில் பெண்களுக்கு என்னவென்றால் 23 முதல் 25 இந்த வயது தான் அருமையான வயது. இந்த வயதில் இந்த தம்பதியருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பொதுவாக அதாவது நல்ல ஒரு திறமையான குழந்தையாக, நல்ல உடல் மட்டுமின்றி உடல் ஆரோக்கியமாக, உள்ளம் ஆரோக்கியமான ஒரு சிறப்பான குழந்தையாக பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றே கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஒருவேளை அதாவது டீனேஜ் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், இப்போது நாம் பார்க்கின்றோம் டீனேஜிலே அதை திருமணம் செய்கின்றார்கள். அந்த டீனேஜில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அதாவது அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு ஞானம் என்பது குறைவாகவே இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அந்த குழந்தை உடலிலும் சரி உள்ளத்திலும் சரி அதாவது ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள குழந்தையாக நாம் பெற முடியாது என்றே கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அப்படி பார்த்தோம் என்றால், ஒருவேளை அதிகமாக வயது என்றால் பெண்களுக்கு 35 வயது என்பது அதிகம் என்று கூறுகிறார்கள். 30 வயது 35 வயது, ஆண்களுக்கு 40 வயது. இந்த வயதிலெல்லாம் குழந்தை பெறுவதை தவிர்க்க வேண்டும். பெண்களுக்கு 30 வயது தாண்டி 35 வயது தாண்டும் பொழுது கண்டிப்பாக நாம் குழந்தை பெறும் இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நாம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு குடிமட்டம் 35 வயது என்பதை லிமிட்டாக வைத்திருக்கின்றார்கள். ஆண்களுக்கு 40. இந்த வயதுக்குள்ளே நாம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறம் நாம் குழந்தைகளை பெற்றோம் என்றால், நாம் இன்று பார்க்கின்றோம், செய்தித்தாள்கள் பார்க்கின்றோம், ஊடகங்களில் பார்க்கின்றோம், 50 வயது தம்பதியர்களுக்கு குழந்தை பிறந்தது என்று நாம் அது ஒரு வியப்பாகவே நாம் பார்க்கின்றோம், சந்தோஷமாக பார்க்கின்றோம். அந்த தம்பதியர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், நாம் குழந்தை பெற்றுவிட்டோம் என்று. ஆனால் அதன் பிறகு ஒரு 5 வருடம் கழித்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தையினுடைய நிலை என்ன என்பது. வயது ஆக ஆக அந்த குழந்தைகளுக்கு ஒன்று மனம் பாதிக்கப்படுகின்றது, இல்லை என்றால் உடல் பாதிக்கப்பட்டு உடல் ஊனம் ஏற்படுகின்றது. நாம் பார்க்கின்றோம் சில குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை கை நீளமாக இருக்கும், சில கால் நீளமாக இருக்கும், தலை பெரிதாக இருக்கும். ஏதாவது ஒரு நார்மல் குழந்தையாக இருப்பதாக நாம் பார்த்திருக்குவது மிக அரிதாக இருக்கும். அதிகமான வயது வரும்போது, அதை விட கொஞ்சம் குறையும் போது என்ன தெரிகின்றது, உடலில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. உடல் பார்ப்பதற்கு நன்றாகவே இருக்கும், அழகாகவே இருக்கும். ஆனால் உள்ளம், அந்த குழந்தைக்கு உள்ளம் பார்ப்பதால் பாதிப்பு இருக்கும், அறிவு பாதிச்சிருக்கும். ஆகவே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆகவே அந்த ஆண்களுக்கு 40 வயதுக்கு மேல் செல்ல வேண்டாம் குழந்தை பெறுவதை. பெண்களுக்கு 30 வயதுக்குள்ளே நாம் அதாவது வைத்துக்கொள்வது மிக நல்லது என்றே கூறுகின்றார்கள். சரி நேயர்களே, வயது வரம்பு முடிந்துவிட்டது. நாம் ஒரு 27 வயது இளைஞன், 25 வயது ஒரு குமரியை நாம் திருமணம் செய்கின்றார்கள். அந்த திருமணத்தின் போது நன்றாக திருமணம் செய்கின்றார்கள். திருமணம் முடித்த பிறகு அவர்கள் அந்த குழந்தை தரித்து விட்டதை வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தை தரித்த பிறகு அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களை தாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அந்த குழந்தைக்கு எப்படி கருவிலே அந்த குழந்தையை நாம் ஒரு சிந்தனையாளனாக, ஒரு படைப்பாளனாக எவ்வாறு உருவாக்க வேண்டுவது என்பதுக்கும் இன்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றது. நாம் என்ன செய்ய வேண்டுமா, 10 என்பதை மறந்து விடாதீர்கள். பெண்களே, நீங்கள் கருத்தரித்தவுடன் நீங்கள் மனதில் என்ன வேண்டியது என்னவென்றால், இந்த குழந்தையை நம் குழந்தையை 10 மாதம் சுமக்க வேண்டும் என்று நாம் மனதில் எண்ணம் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம குழந்தை தரித்து விட்டது, நாம் குழந்தை உண்டாயிருக்கின்றோம், அந்த குழந்தையை நாம் வயிற்றில் வளர்க்க வேண்டும். 10 மாதம் இந்த குழந்தைக்காக நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும், நம்மை தியாகம் செய்ய வேண்டும் என்று அவர் முதலில் எண்ணிக்கொள்ள வேண்டும். 1. அடுத்தபடியாக 2 என்ன செய்ய வேண்டும் என்றால், 10 வாரங்களுக்கு ஒரு முறை மருத்துவரை சந்திக்க மறுக்கக்கூடாது. கண்டிப்பாக 10 வாரங்கள், அதாவது 2 மாதங்கள் வரும். அந்த 2 மாதங்களுக்கு ஒரு முறை, 10 வாரங்களுக்கு ஒரு முறை நாம் மருத்துவரை சந்தித்து நாம் நம்முடைய உடல் பரிசோதனை பார்த்தோம் என்றால் அது வரக்கூடிய குறைகளை நாம் கண்டு கொள்ளலாம். 3வதாக நம்முடைய அதாவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள், ஹீமோகுளோபின் என்று சொல்கின்றோமே, இரத்த அணுக்கள், இரத்தம் என்பது 10 கிராமுக்கு குறைவாக இருக்கக்கூடாது.
அதுவும் 10 தான், மறக்கக்கூடாது. 10 என்பது குறைவாக இருக்கக்கூடாது. அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்னென்றால், அதாவது நீங்கள் குழந்தை உண்டாகி இருக்கின்றோம், நம்முடைய வீட்டில் பல பேர் இருக்கின்றார்கள். சில நேரங்களில் நமக்கு அதாவது பிரசவ வலி வந்தவுடன் நாம் என்ன செய்ய முடியும்? யாரையும் போய் நாம் நம்பியிருக்க முடியாது, யாரையும் போய் நாம் டிபெண்டாக இருக்க முடியாது. நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா பல பேர் வீட்டில் பல பேர் இருக்கலாம், பல வேலைகள் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் மறக்காமல் இருப்பது 10 உடன் ஒரு 8ஐ சேர்த்து 108 ஆம்புலன்ஸ் நம்பரை மறக்கக்கூடாது. நீங்கள் பிரசவ வலி வந்தவுடன் 108க்கு நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டியதான். வேன் வந்துடும், ஆம்புலன்ஸ் நேர ஏறி ஹாஸ்பிட்டல் போயிட வேண்டியதான். ஸோ அந்த தாய் என்ன செய்ய வேண்டும்? அந்த 108ஐ மறக்கக்கூடாது. அதன் பிறகு கர்ப்ப காலங்களில் தாயுடைய எடை 10 கிலோவுக்கு குறையாமல் கூட வேண்டும். நம் குழந்தை முதல் பார்க்கின்றோம் எடையை. நாம் அதாவது கருத்தரித்த காலத்தில் ஆன்டிநேட்டல் பீரியடில் நாம் பார்க்கின்றோம் 10 கிலோ ஏறிவிட்டது என்றால் அந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு பரிபூர்ண குழந்தையாக பிறக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே 10 கிலோ தாயினுடைய எடை 10 கிலோவுக்கு கீழே குறையக்கூடாது. அதன் பிறகு பிரசவ வலி வந்து 10 மணி நேரத்தில் நாம் குழந்தை பெற்றுவிட வேண்டும். அங்கே அதுக்குள்ளே ஆஸ்பத்திரிக்கு போயிடணும். 10 மணி நேரத்தில் பிரசவ வலி வந்து அதாவது நீர்க்குடம் உடையும். நீர்க்குடம் உடைந்து 10 நிமிடத்திற்கெல்லாம் குழந்தை பிறந்துவிட வேண்டும். குழந்தை பிறந்து 10 நிமிடத்திற்குள் 10 வினாடிக்குள் அந்த குழந்தை அழ வேண்டும். அதன் பிறகு 10 நிமிடத்திற்கெல்லாம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து விட வேண்டும். 10 நிமிடத்துக்கெல்லாம் குழந்தை பிறந்து 10 நிமிடம் போதும். ஒருவேளை குழந்தைக்கு தாய்க்கு அனஸ்தீசியா கொடுத்திருந்தார் என்றால், அதாவது ஆப்ரேஷன் மூலமாக குழந்தை பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் நாம் மயக்கம் தெரிந்தவுடனே முதல் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது நல்லது. ஸோ குழந்தை தாய்ப்பால் 10 நிமிடத்தில் குடித்துவிட வேண்டும். அதன் பிறகு குழந்தை அதாவது குழந்தையும் தாயும் செய்யும் அங்கே இருக்கின்ற மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். மருத்துவமனையை விட்டு அவர்கள் வெளியே வருவது 10 நாளைக்குள் வெளியே வந்து விட வேண்டும். அதாவது குழந்தை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், எந்த ஒரு நோயும் இல்லாமல் பரிபூர்ணமாக அவர்கள் 10 நாளைக்குள் வீடு திரும்ப வேண்டும். அந்த 10 நாளைக்குள் வீடு திரும்பிவிட்டால் அந்த குழந்தை மிக பரிபூர்ணமான குழந்தையாக இருக்கும் என்று கூறுகின்ற ஆராய்ச்சியாளர்கள். ஒருவேளை குழந்தைக்கு ஏற்பட்ட பல சிக்கலினால், இந்த தாய்க்கு ஏற்பட்ட சிக்கலினால் குழந்தையும் தாயும் 10 நாளைக்குள் வீட்டிற்கு வர முடியாமல், மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வர முடியாமல் ஒரு வேளை அதாவது நாட்கள் தொடர்ந்து தள்ளிவிட்டால் அந்த குழந்தையை நாம் உடனே கவனிக்க வேண்டும். வீட்டுக்கு வந்த பிறகு வந்தாச்சு குழந்தை, அதாவது குழந்தை பிறந்து 10 நாட்களுக்குள் குழந்தைக்கு எந்த ஒரு சளி பிடிப்பது, அதாவது குழந்தைக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அதுபோல் சளி பிடிப்பது, மூச்சு திணறுவது, இதுபோல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளை வாமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுபோல் இந்த 10 என்பதை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். இந்த 10ஐ நீங்கள் கடைபிடித்த வேண்டால் 10 கட்டளைகள் என்று வைத்துக்கொள்வோம். இந்த 10 கட்டளைகளை நீங்கள் மறக்காமல் நீங்கள் செயல்படுத்த வேண்டால் அந்த குழந்தை, அதாவது பிறந்த அன்று முதல் டே 1 முதல் அந்த குழந்தை ஒரு பரிபூர்ண குழந்தையாக, ஒரு ஞான குழந்தையாக, ஒரு படைப்பாளியாக, ஒரு படிப்பாளியாக, ஒரு சிறந்த ஒரு தலைவனாக, சிறந்த வல்லவனாக, நல்லவனாக நீங்கள் இந்த உலகத்திற்கு அந்த குழந்தையை அர்ப்பணிக்க முடியும். ஆகவே தயவுசெய்து இந்த 10ஐ மறந்து விடாதீர்கள். மேற்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.